என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டை டச் பண்ணுறீங்க. இது நார்மல், இது அரைக்கீரை பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டு. அப்போ நார்மலாக குவான்டிட்டின்ற யூனிட்ல வரும். 2ன்றதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அவரைக்காய் சூஸ் பண்ணுறோன்னா அது 1/4 கிலோ, 400 கிராம், 500 கிராம், 3/4 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ. ஸோ இந்த மாதிரி யூனிட் வெயிட்ல வரும். என்ன கேஜி கேட்குறாங்களோ அந்த கேஜியை டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா அவரைக்காய் அது உங்களுக்கு கார்ட்டில் ஆட் ஆயிரும். அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ வேணுன்றதை மட்டும் போட்டு அப்லோட் பண்ண உடனே மொத்தம் 400 ருபீஸ் ஆகுது. இதை நீங்கள் செக் அவுட் பண்ணணும். நார்மலாக ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா ஜஸ்ட் செக் அவுட் கொடுத்து பண்ணிடலாம். இல்லை தெரிஞ்ச கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமரோட பேரை முன்னாடியே நம்ம உள்ள ஃபீட் பண்ணிடுறோம். அந்த பேரை டச் பண்ணிட்டு செக் அவுட் கொடுக்கும்போது ஒருவேளை அவங்க இதை கடனாக வாங்கிட்டு போகிறாங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்ஷியல் பேமெண்ட்லேயும் போடலாம், மொத்த பில்லை கடனாகவும் போடலாம். பார்ஷியல் பேமெண்ட்னா இப்போ ஒரு 500 ரூபாய் வருதுன்னா ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்துட்டு அவங்க கடனாக வச்சுட்டு போகிறாங்கன்னா அது பார்ஷியல் பேமெண்ட். இல்லை கிரெடிட்னா மொத்த தொகையும் கடனாகவும் மாற்றிக்கலாம். நான் இந்த கஸ்டமர் பேரில் பார்ஷியல் பேமெண்ட் போடுறேன்.